1979வது வருஷம் ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அப்படி பிறந்த அந்த பெண் குழந்தை கூடிய சீக்கிரம் சாத்தானோட மனைவியா மாற போறான்னு அவளை பிடிக்கிறதுக்காக ஒரு பக்கம் சாத்தானை வழிபடுற கும்பலும், எப்படியாவது இந்த பெண் குழந்தை அந்த சாத்தானுக்கு மனைவியா ஆகக்கூடாதுன்னு சொல்லி அந்த குழந்தைய காப்பாத்துறதுக்காக வேட்டிக்கனை சேர்ந்த போப்போட ஆர்டர்ல சில பேரும் சரியான பேமெண்ட்டை மட்டும் கொடுத்துட்டா எவ்வளவு பெரிய வேலையா இருந்தாலும் பிசிறே இல்லாம முடிச்சு கொடுத்துருவோன்னு நம்ம கதையோட ஹீரோவா இருக்கிற அர்னால்டும் அந்த ஒரு பொண்ணு மூலமா தான் குழந்தைய பெத்தெடுக்கணும்னு சாத்தான் ஒரு பக்கம் மனித உருவத்திலையும் சுத்திக்கிட்டு இருக்க. இதுக்கு நடுவுல அந்த பொண்ணு நம்ம கதையோட கதாநாயகி தப்புச்சாலா இல்லையா அப்படிங்கறதா இந்த ஒரு கதை. ஆரம்பிச்சதுல இருந்து இறுதி வரைக்கும் கண்டிப்பா படம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா போக போகுது. பிளஸ் படத்தோட பேர் எண்ட் ஆஃப் த டேஸ். இப்போ கதையோட ஆரம்பத்தில் 1979 வேட்டிக்கனை காட்டுறாங்க. அங்க ஜேம்ஸ்ங்கிற ஒரு நபர் ஒரு புக்ல இருக்கிற தீர்க்க தரிசனத்தை படிச்சுட்டு நேரா போப் கிட்ட வந்து, இன்னைக்குதான் அந்த தீர்க்க தரிசனப்படி சாத்தானோட மனைவியாக போற அந்த ஒரு குழந்தை பிறக்க போறான்னு சொல்லக்குள்ள அங்க போப் கூட சில கார்டினல்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அதுல ஒருத்தர் எந்திரிச்சிட்டு, தலை நம்ம அந்த பொண்ணை காப்பாத்துறதை தாண்டி அவளை கொலை பண்ணிடணும்னு சொன்னா போப் அதுக்கு விருப்பப்படல. கொலை பண்றதுங்கிறது கடவுளுக்கு எதிரான செயல், அதை நம்ம பண்ணணுங்கிற தேவை கிடையாது. கடவுளோட வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு அந்த குழந்தைய நம்ம பாதுகாத்தாலே போதுமானதுதான். அதுக்கு மேல விஷயம் கையை மீறி போற மாதிரி இருந்துச்சுன்னா எல்லா வல்லமை மிக்க ஆண்டவன் மேல பாரத்தை போட்டு நம்ம செய்ய வேண்டிய செயல்களை தொடர்ந்து செய்ய வேண்டியதான்னு சொல்லுவாரு. இப்போ இவங்க பேசிக்கிட்டு இருந்ததுல இருந்து ஒரு 6 மணி நேரம் கழிச்சு ஒரு ஹாஸ்பிட்டல்ல குழந்தை ஒண்ணு பிறக்க, அந்த குழந்தை தான் நம்ம கதையோட ஹீரோயின். பிளஸ் நம்ம ஹீரோயினை அங்க இருக்கிற டாக்டர்ஸ் சில பேர், இருங்கம்மா உங்க குழந்தைய கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டு கொண்டாந்து கொடுக்குறோன்னு சொல்லி அங்கிருந்து எடுத்துட்டு வந்தவங்க ஒரு ரூம்ல வச்சு லைக் இந்த பாம்பெல்லாம் இருக்கும்ல அதை எடுத்து அந்த பாம்பை அறுத்து அதோட பிளட் அந்த குழந்தையோட வாயில வச்சு சாத்தானோட மனைவி ஆக போறவ பிறந்துட்டாளுங்கிற மாதிரி அறிவிக்கிறாங்க. அப்படியே 20 வருஷம் கழிச்சு நியூ இயர் பிறக்கறதுக்கு ஒரு 3 நாளுக்கு முன்னாடி ராத்திரி ஏதோ ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடந்துகிட்டு இருக்கும் போல. அப்ப திடீர்னு அங்க இருக்கிற பில்டிங்ஸ்ல ஒரு மாதிரி அதிர்ற மாதிரியும், அங்க அந்த சீவேஜ்ல இருந்து ஏதோ நெருப்பு பிடிச்சு அப்படியே அங்க இருக்கிற பிளேட்ஸ் எல்லாம் பறகுற மாதிரியும் தெரிய, அந்த நெருப்புக்குள்ள இருந்து ஏதோ ஒரு இன்விசிபிளான உருவம் ஊருக்குள்ள நுழையுது. அன்னைக்கு நைட் அந்த இன்விசிபிளான உருவம் அங்க இருக்கிற ஒரு காஸ்ட்லியான ரெஸ்டாரண்டோட ரெஸ்ட் ரூம்ல இருக்கிற ஒருத்தனோட பாடியை டேக் ஓவர் பண்ணுது. அந்த உருவம் வேற யாரும் கிடையாது, அதுதான் சேட்டன். உப்பா அந்த உருவம் ஒருத்தனோட பாடியை டேக் ஓவர் பண்ணிருக்குல்ல, அவன் கொஞ்சம் பெரிய பணக்காரன், இல்லீகலான வேலையை பாக்குறவன் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஆனா ஒன்ஸ் சேட்டன் அவனை கண்ட்ரோல்ல எடுத்துட்டு அந்த ரெஸ்டாரண்ட் விட்டு வெளியில வரும்போதே அந்த இடமே பிளாஸ்ட் ஆகுது. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே கன்னை லோட் பண்ணி தான் நெத்தி பொட்டிலே வச்சு ஷூட் பண்ணிக்கலாமான்னு போகிறான். நல்ல வேலை நம்ம ஹீரோவுக்கு அடிக்கடி வேலை கொடுக்குற ஒரு நபர் இருப்பாரு. ஒரு சரியான டைமுக்கு வந்தாங்கட்டி இன்னைக்கும் நம்ம ஹீரோவோட சூசைட் அட்டெம்ப்ட்ங்கிறது ஃபெயில் ஆகுது. ஹீரோவுக்கு சரியான காசு மட்டும் கொடுத்துட்டா என்ன வேலையா இருந்தாலும் இறங்கி பாக்குற மாதிரியான ஒரு மிஷினரி, அமெரிக்காவை சேர்ந்த கூலிப்படை ஆளுங்க மாதிரி வச்சுக்கோங்க. ஆனா ரீசெண்டா அவன் மேற்கொண்ட ஒரு மிஷன்ல அவனோட ஃபேமிலி அவன் இறந்துருப்பான். அந்த ஒரு கில்ட் தான் அவனை வாட்டி வதைக்குது. இப்போ ஹீரோவை பாக்குறதுக்காக அந்த வேலை கொடுக்குற நபர் இருப்பார்ல, அவர் நம்ம ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கலாம். ஸோ அவரு புதுசா ஒரு வேலையை கொண்டு வந்திருக்காரு. ஏதோ ஒரு பெரிய பணக்காரனுக்கு ப்ரொடெக்ஷன் தரணுமாமா, எதுக்குன்னா தெரியல. வேலை எடுத்துக்கிறியாடான்னு கேட்டதுக்கு, இப்படி ஊரை ஏமாத்தி பொழைச்சுக்கிட்டு இருக்கிற எல்லாரையும் தன்னோட எதிரியா மாத்தி வச்சுட்டு இருக்கிறவனுங்க தான் உயிர் பயத்துல உயிரை காப்பாத்திருக்காக அதிகமா காசு கொடுப்பானுங்க, அதனால கண்டிப்பா இந்த வேலையை எடுத்துக்கலாம்னு சொல்லுவான். இப்போதைக்கு நம்ம ஹீரோவை செப்பரேட்டா அசைன் பண்ணி இருந்தாலுமே அந்த சாத்தானுக்குனால அவன் இப்போ ஒரு பாடியில இருக்கிறான். அந்த பாடியில இருக்கிற பணக்காரனுக்கு ஒரு செக்யூரிட்டி டீம் இருக்குது. அவங்க கூட ஒன்னா சேர்ந்துதான் நம்ம ஹீரோவுமே இன்னைக்கு வேலை பார்த்துட்டு இருக்கிறான். அப்படி ப்ரொடெக்ஷன் கொடுக்க வந்த இடத்துல அங்க ஒரு அசாசின் இருக்கிறான். அவன் அந்த சாத்தானை ஷூட் பண்ற ஓரத்துல போகும்போது கரெக்டா உள்ள பூந்து ஹீரோ அதை தடுத்து அவன் அந்த புல்லட்டை வாங்கிக்க. லக்கிலி புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட் போட்டிருந்தாங்கட்டி தலைவன் தப்பிச்சான். இருந்தாலும் அந்த அசாசினை அப்படியே விட்டுறக்கூடாதுன்னு ஹெலிகாப்டர்ல ஏறி பில்டிங் மேல ஓடி போயிட்டு இருக்கிற அந்த அசாசினை சேஸ் பண்ணுவாங்க. ரோப் எல்லாம் கட்டி கீழே இறங்கி எப்படியோ அந்த அசாசினை எட்ஜில் வச்சு பிடிச்சா அவன் கையில வச்சிருக்க கன்னு மூலமா நம்ம ஹீரோவை ஷூட் பண்ண பார்க்கும்போது தெரியாம ஹீரோவோட கையில இருந்து அவன் நழுவி கீழே விழுந்துடுறான். அப்படி கீழே விழுந்தவன் வேகமா அங்க இருக்கிற ஒரு சப்வேல இறங்கி ஓட ஆரம்பிக்க, விடாத கருப்பு வந்துகிட்டே இருப்பான்டான்னு பின்னாடியே நம்ம ஹீரோவை வந்துட்டு அந்த அசாசினை கன் பாயிண்ட்ல பிடிக்க செய்யறான். நீ தேவையில்லாத பிரச்சனைக்குள்ள மூக்க நுழைச்சிட்டு இருக்கிற, 1000 வருஷங்கிறது முடிஞ்சிருச்சு. 1000 வருஷம் கழிச்சு அந்த ஒரு டீமன் அது ஒரு சிறையில இருந்து வெளியில வந்துருச்சு, உலகமே பெரிய ஆபத்துல இருக்குதுடான்னு சொன்னான். வளராதராடேன்னு ஹீரோ அவனோட கால்ல ஷூட் பண்ணி அங்கேயே படுக்க போட்டுட்டு அவங்ககிட்ட ஏதாவது திங்ஸ் இருக்கான்னு செக் பண்ணும்போது தான் அவனோட காலரை கவனிக்கிறான். இவன் ஆக்சுவலி ஒரு பிரீஸ்டா இருக்கும். பின்னாடியே அவன் ஃப்ரெண்டு வந்துட்டு யாரு என்ன ஏதுன்னு தெரிஞ்சுதரான்னு கேட்கும்போது, பிரீஸ்ட் எல்லாம் சரக்கடிப்பாங்களா என்ன, பைபிளை ஓவரா படிச்சுதான் போல, போதையில 1000 வருஷம் கழிச்சு ஏதோ
பேய் வரப்போகுதுங்கிற மாதிரி காமெடி பண்றான்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் லோக்கல் போலீஸ்லாம் வந்துட்டு அந்த பிரீஸ்ட் அங்கிருந்து கூட்டிட்டு போவாங்களா, அப்போ ஒரு லேடி வருவாங்க மார்ஜ் அப்படின்னு. இவங்க ஒரு டிடெக்டிவா இருக்கும். நம்ம ஹீரோ பிரீஸ்ட சேஸ் பண்ணி பிடிச்சிருந்திருப்பான்ல, ஷூட்லாம் கூட பண்ணியிருந்திருப்பான்ல. அப்போ அவன் ஏதோ 1000 வருஷத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு சாத்தான் வரப்போதெல்லாம் சொல்லியிருந்தான்னு சொல்லும்போது அதுதான் அந்த டிடெக்டிவ்க்கு சந்தேகமா இருக்கு. நீங்க இது காலையில எந்திரிச்சு வேலைக்கு வரும்போதே சரக்கடிச்சிட்டு வந்த இடான்னு ஹீரோவை பார்த்து கேட்பாங்க. ஏன்னா அந்த பிரீஸ்டுக்கு நாக்கே கிடையாதாமா. நாக்கே இல்லாத ஒருத்தன் உங்ககிட்ட பேசினா அப்படிங்கறது பெருசா நம்புற மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு போவாங்களா. ஹீரோவால சுத்தமா நம்பவே முடியல. ஏன்னா அவனுக்கு கிளியராவே தெரியும் அந்த பிரீஸ்ட் அவங்ககிட்ட பேசினான்னு. அதனால இவங்க சொல்றதெல்லாம் நம்பிட்டு இருக்க வேண்டான்னு ஆல்ரெடி அந்த பிரீஸ்டோட உடம்புல ஏதாவது திங்ஸ் இது இருக்கான்னு செக் பண்ணி இருப்பான்ல. அப்போ ஒரு அட்ரஸ் டேக் எடுத்து இருப்பானா. அப்புறம் என்னப்பா இந்த அட்ரஸுக்கு போய் பாப்போமான்னு ஹீரோவும் அவன் கூட அவனோட ஃப்ரெண்டும் அங்க இருந்து கிளம்புறாங்க. அது ஏதோ ஒரு இருட்டான ஒரு டஞ்சன் மாதிரியான ஒரு பகுதியில தான் ஒரு வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு போல. ஏகப்பட்ட கிராஸ் சிம்பிள்லாம் இருக்கும். கூடவே தரையில இந்த வழிபடுறதுக்காக ஸ்டார்ஸ் எல்லாம் வரைஞ்சிருப்பாங்களே அந்த மாதிரியான ஒரு ஆர்ட்டுங்கிறது இருக்குது. அந்த இடத்த சுத்தி ஏகப்பட்ட பழைய புக்ஸ், பழைய பெயிண்டிங், ஏகப்பட்ட இயேசு கிறிஸ்துவோட சிலைகள்னு சொல்லி ஒரு மாதிரி நிறைஞ்சிருந்திருக்கேன். அப்ப அவங்க செவுத்துல அவன் ஏதோ சில வாசகங்கள்லாம் எழுதிட்டு போயிருந்திருக்கான். இந்த மாதிரி 1000 வருஷங்கிறது ஆயிருச்சு. ஆகையால் கண்டிப்பா அந்த டீமனுங்கிறவன் திருப்பி வருவான். தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றும் விதமா பிறந்த குழந்தையான நீ பிறந்திருக்க கூடாதுன்னு நாங்க விருப்பப்படுறோம். இருந்தாலும் எங்களுக்கு வேற வழி இல்ல. நாங்க என்னன்னாலும் உன்னை காப்பாத்தி ஆகணும்ல அவர் எழுதியிருந்திருப்பாரு. நல்லா சரியான லூஸா தான் இருப்பான் போலேன்னு ஹீரோ அதையெல்லாம் படிச்சுட்டு அங்க சைட்ல செக் பண்ணும்போது ஒரு ஜார்ல அந்த ஆள் அவனோட நாக்க கட் பண்ணி வச்சிருந்திருக்கான். ஈவன் அந்த இடத்துல ஒரு கத்திரிக்கோல் கூட இருக்குது. சோ அந்த டிடெக்டிவ் சொன்னது உண்மைதான். ஒரு லூசு பையன் தன்னோட நாக்கையே அறுத்துக்கிறானா அதுக்கு என்ன காரணமா இருக்கும். ஒருவேளை அவன் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை இது வெளியில சொல்லக்கூடாதுன்னு விருப்பப்பட்டிருந்திருப்பானோன்னு யோசிச்சுக்கிட்டே அங்க இருக்கிற ஃப்ரிட்ஜை நீக்கும் போது அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கிற ஜார்ல ஒரு பொண்ணோட போட்டோ ஒண்ணு இருக்கு. ஆனா அந்த பொண்ணு தான் நம்ம கதையோட ஹீரோயின். இப்போ அதுவே நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா இறந்து போயிருந்திருப்பாங்க போல. அதனால அவங்க செமெண்ட்ரிக்கு வந்து வருஷம் கலரைய பார்த்து பூ வச்சுட்டு போறது வழக்கமா வச்சிருந்திருக்கா போல. ஆகையால் அந்த கலரைய பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. இங்க ஹீரோவும் அவன் ஃப்ரெண்டும் ஃபர்தர் ஏதாவது கிடைக்குதான்னு அந்த ரூம்ல தேடிட்டு இருக்கும் போது அப்ப அந்த இடத்துக்கு போலீஸ் எல்லாம் வந்துடுறாங்க. கூடவே அந்த டிடெக்டிவ் வந்து இருப்பாங்க. எங்கடா பண்றீங்கன்னு கேட்டதுக்கு இல்ல அந்த பிரீஸ்டோட இடம் இங்க தான் இருக்குன்னு கேள்விப்பட்டோம். அதனால தான் செக் பண்றதுக்காக வந்தோம். மேபி உங்களுக்கு ஏதாவது டீடைல்ஸ் கிடைச்சுதான்னு கேட்கும்போது அந்த டிடெக்டிவ் சொல்றாங்க. ஆக்சுவலி அந்த பிரீஸ்ட் இதுக்கு முன்னாடி வேட்டிகன்ல வேலை பார்த்துட்டு இருந்தாராமா ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும். அதுக்கப்புறம் அவருக்கு திடீர்னு ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவல் கிரைசிஸ் ஒன்று ஏற்பட்டிருந்திருக்காமா. லைக் இந்த கடவுளோட ஊழியத்து மேல ஒரு சந்தேகம் வந்துட்டு தன்னோட ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியை ரிவைஸ் பண்றதுக்காக தனியா வந்திருக்காராமா. இதை கேட்ட ஹீரோ ரிவைஸ் பண்றதா எப்படி தன்னோட நாக்க தானே அறுத்துக்கிட்டு அப்படி ரிவைஸ் பண்றதா. சரி இருக்கட்டும், நீங்க அவனை பத்தி விசாரிங்க, நாங்க வேற ஒருத்தைய பார்க்க வேண்டியதா இருக்குன்னு ஹீரோயினோட போட்டோ கிடைச்சிருக்குங்கிற விஷயத்த அந்த டிடெக்டிவ் கிட்ட சொல்லாம தான் அவனுங்க போனாலுமே அவனுங்க பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு சில வார்த்தைகள் நம்ம டிடெக்டிவோட காதலே விழுந்திருக்கும். அன்னைக்கு நைட் நம்ம ஹீரோயின் ஒரு பப்ளிக் ட்ரெயின்ல ஏறி இருந்திருப்பாளா. அப்ப திடீர்னு ஒரு பஞ்சு முட்டாத்தாலைய நேரா ஹீரோயின் வந்து நிக்கக்குள்ள ஏதோ வயசானவர் போல காசு இல்லையோ நினைச்சுக்கிட்டு அவ்வளோ விட்டுக்கிற ரூபா எடுத்து கொடுப்பாளா. ஆனா அந்த ஆள் நம்ம ஹீரோயினை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பான். கூடவே அவளோட பேரை சொல்லி காமிச்சுக்கிட்டு உனக்காக அவன் வரப்போறான், உன்னை அடையறக்காக அவன் வரப்போறான்னு சொல்ல, ஐயோ யாரையா நீ, என் பேர்ல உனக்கு எப்படியா தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி பயம் வர ஆரம்பிச்சிருது. யார் நீ, உனக்கு எப்படி என் பேர் தெரியும்னு அவனோட கையை பிடிக்கக்குள்ள அவனோட பாடியே அப்படியே உடஞ்சு கீழே விழுகுதா. அதை பார்த்துட்டு அவ ட்ரெயின்ல பயங்கரமா அலறக்குள்ள ட்ரெயின்ல இருக்கிற எல்லாருமே நம்ம ஹீரோயினை ஒரு மாதிரி வித்தியாசமா பாக்குறாங்க. எஸ், அந்த இடத்துல ஆக்சுவலி அப்படி ஒரு உருவமே கிடையாது. ஒன்னாவது அவ கண்ணுக்கு மட்டும் தெரிஞ்சுக்கணும், இல்லனா அது வேற இமேஜினேஷனா இருக்கணும். இங்க ஹீரோவும் வீட்டுக்கு வந்துருவானா. ஆனா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமே அந்த பிரீஸ்ட் சொன்ன விஷயம் அவன் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. 1000 வருஷத்துக்கு அப்புறம் இதை நான் வேற எங்கேயோ படிச்சிருக்கேன்னு யோசிக்கும் போதுதான் உடனே ஷெல்ஃப்ல மூட்டை கட்டி தூக்கி போட்ட பைபிளை எடுத்து ரீட் பண்ணி பாக்குறான். எஸ், 1000 வருஷம் கழிச்சு சிறையில இருந்து அவன் வெளியில வருவான்னு போட்டிருந்திருக்கு. வெளிந்த அவங்கிறது எவனு தெரியல. ஆனா அதே நேரத்துல அந்த பிரீஸ்ட் இதை மென்ஷன் பண்ணிட்டு தான் அந்த பேங்கர் அந்த பணக்காரனை போட்டு தள்ளுறதுக்காக முயற்சி பண்ணியிருந்திருக்கான். கூடவே ஒரு பொண்ணோட போட்டோவையுமே ரூம்ல வச்சிருந்திருக்கானா. ஒருவேளை அந்த பேங்கர் கிட்ட இருந்து அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக முயற்சி பண்றானான்னு ஒரு பெரிய கேள்வி வருது. இங்க நம்ம ஹீரோயினும் அவளோட வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் உடனே அவளோட பர்சனல் டாக்டருக்கு கால் பண்றா. நம்ம ஹீரோயினுக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த மாதிரி சம்பந்தமே இல்லாத யாரோ தங்கிட்ட வந்து பேசுறாங்க அப்படிங்கிற விஷயத்த அவ உணர்ந்திருக்கா போல. இது ஏதோ அவளுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் பிரச்சனை போல. சோ அதனால தான் இன்னைக்கு அவ பார்த்த விஷயத்தையுமே வந்து டாக்டர் கிட்ட ஷேர் பண்ணும்போது மெடிக்கல் ரீதியா அவராலையுமே ஹீரோயினுக்கு பெருசா சப்போர்ட் பண்ண முடியல. ஆகையால் லைக் மாத்திரை எடுத்துட்டு படுத்துக்கோமா, முடிஞ்ச அளவுக்கு தைரியமா இருக்க முயற்சி பண்ணுன்னு சொல்லி மாரல் சப்போர்ட் தான் கொடுக்க முடியுது. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு சித்தி வேற இருப்பாங்க போல. அவங்களோட ஸ்டெப் மாம் அவங்களுமே
நம்ம ஹீரோயினை நல்லபடியா தான் பாத்துக்கிறாங்க. ஏன் சித்தி எனக்கு மட்டும் கண்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிய வருது, நானும் எல்லாரும் மாதிரியே நார்மலான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு விருப்பப்படுறேன்னு ஃபீல் பண்ணா, வருத்தப்படாத தங்கம், நீ மத்தவங்கள மாதிரி கிடையாது, ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு சைல்டு, அதனால தான் உனக்கு இப்படிலாம் இருக்குதுன்னு ஆறுதல் படுத்துறாங்களா. அதுவே ஹீரோ பையன் பைபிள்ல அப்படி இருக்கிற லைன்ஸை படிச்சங்காட்டியே நேரா அந்த பிரீஸ்ட் இதுக்கு முன்னாடி ஒரு சர்ச்சில் வேலை பார்த்துருப்பான்ல, அங்க போயிட்டு அங்க இருக்கிற ஆளுங்கிட்ட அந்த பிரீஸ்ட பத்தி விசாரிக்கலான்னு பார்த்தா அங்க இருக்கிற யாருமே நம்ம ஹீரோ கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க, ஒரே ஒரு மொட்டையை தவிர. ஆனா அந்த மட்டுமே முடிஞ்ச அளவுக்கு கான்வர்சேஷன்ல இருந்து எஸ்கேப் ஆகலாம் தான் பார்த்துட்டு இருக்கிறான். ஏன்னா ஏற்கனவே போலீஸ் வந்து இன்ட்ராகேட் பண்ணியிருப்பாங்க போல, அதுக்கெல்லாம் பதில் சொல்லியிருக்காங்க. ஆனா உன்கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்க முடியாதுடான்னு ஹீரோவை இக்னோர் பண்ண ட்ரை பண்ணா, அவன் தொடர்ந்து அந்த பிரீஸ்ட பத்தியும் கூடவே அந்த போட்டோ ஒன்று எடுத்தான்ல அந்த பொண்ணை பத்தியும் விசாரிக்கும் போது அந்த மொட்டை ஹீரோ கிட்ட பேசுற மாதிரி இருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி ரெண்டு கேள்வி கேட்பாரு. முதல்ல அந்த பொண்ணை பத்தி அந்த பிரீஸ்ட் உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா, ரெண்டாவது கேள்வி உனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கான்னு. ரெண்டு கேள்விக்குமே நம்ம ஹீரோவோட பதிலுங்கிறது நோவா தான் இருக்கும். சோ கடவுள் மேல நம்பிக்கை இல்லாத நீ எங்களோட நம்பிக்கை சார்ந்து இருக்கிற விஷயங்கள்ல இருக்கிற உள்ளர்த்தத்தை நீ எப்படி புரிஞ்சுக்குவன்ட்டு அவர் அங்கிருந்து போனா, கடவுள் நம்பிக்கைக்கும் கிரைமை சால்வ் பண்றதுக்கு என்னடா சம்மந்தம் இருக்கு மொட்டைன்னு ஹீரோ அந்த மொட்டை பின்னாடியே ஃபாலோ பண்ணி போவானா. அங்க பார்த்தா எவனோ ஒருத்தனை பூச்சி வச்சுக்கிட்டு லைக் அவனை டார்ச்சர் பண்ற மாதிரி தெரியுது. அட்லீஸ்ட் நம்ம ஹீரோவோட கண்ணுக்கு அப்படிதான் தெரியுது. ஏய், நீங்க பண்ற இந்த டார்ச்சர் வேலைக்கும் அந்த பிரீஸ்டுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்காடான்னு கேட்கக்குள்ள பதறி போன மொட்டையுமே, நாங்க என்ன பண்றோமோ அந்த விஷயத்து மேல உனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு, இல்ல நம்பிக்கை இல்லைன்னா நாங்க எது பண்ணாலும் உனக்கு தப்பா தான் தெரியும், இங்க இருந்து போடான்னு அனுப்பிச்சுட்டுருவான். அன்னைக்கு நைட்டு அந்த சாத்தான் நம்ம ஹீரோயினோட பர்சனல் டாக்டர் இருக்கிறான்ல, நேரா அவனை போய் மீட் பண்றான். அந்த பர்சனல் டாக்டருமே இந்த சாத்தானை வழிபடுற கும்பல்ல இருக்கிற ஒரு ஆள் தான் போல. உங்களோட கோரிக்கைக்கு ஏற்ப சின்ன வயசுல இருந்தே அந்த பொண்ணை நாங்க பத்திரமா தான் பார்த்துட்டு இருக்கிறோம்னு சொல்லும் போது, இங்க நம்ம ஹீரோயின் இதோ ஒரு கெட்ட கனவு வந்து எந்திரிப்பாளா. அவ இப்படி அலர்ன சத்தம் கேட்டுட்டு அவளோட சித்தி தான் வந்து ஒன்னும் இல்லாமான்னு சொல்லி அவளை ஆறுதல் படுத்துறாங்க. அந்த சாத்தான் கூடிய சீக்கிரம் அவளை அடைய போறா அப்படிங்கிற அந்த உணர்வு தான் அவளை இந்த மாதிரி பயமுறுத்திக்கிட்டு இருக்கு. அடுத்த நாள் காலையில ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு அந்த சாத்தான் அவனை கொலை பண்றதுக்காக ஒரு பிரீஸ்ட் முயற்சி பண்ணியிருப்பான்ல, அவனையே டைரக்டா போய் மீட் பண்ணிட்டு, அப்புறம் என்ன ராசா உன்னால எதிர்காலத்தை பார்க்க முடியும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன், எதிர்காலத்துல ஜெயிக்க போறது நான் தானே தெரிஞ்சிருந்தும் என்னை எதிர்க்கிறதுக்காக முயற்சி பண்ணியிருக்க பாத்தியா, உன்னை நான் அப்ரிஷியேட் பண்றேன், ஆனா உன்னை அடுத்தது என்ன பண்ண போறேன்னு உனக்கு ரொம்ப நல்லா தெரியும் இல்லைன்னு ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிப்பான். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த டிடெக்டிவ் ஹீரோன்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த பிரீஸ்ட் கிட்ட சில கேள்விகள் கேட்கலான்னு உள்ள வந்தா, பெட்டே ஒரு மாதிரி ரத்த கிளறியா இருக்கும். அந்த ஆளோட பாடிய தூக்கி செவுத்துல ஒரு சிலுவை அறையிற மாதிரி அரைஞ்சு வச்சிருந்திருப்பான். அதுக்கப்புறம் அந்த ஆளோட பாடிய பொறுமையா கீழே இறக்குனா அவனோட உடம்புல லைக் கத்திய வச்சு பயங்கரமா கிழிச்சு ஏதோ எழுதின மாதிரி தெரியுது. அது லாத்தின் லாங்குவேஜா இருக்கும். நல்ல வேலை அங்க இருக்கிற ஒரு டாக்டருக்கு லாத்தின் படிக்க தெரிஞ்சுக்கிட்டே அவர் படிச்சு சொல்றாரு. வேற என்ன 1000 வருஷம் ஆயிருச்சு சிறையில இருந்து சாத்தான் வெளியில வருவான் அப்படின்னு தான் எழுதி இருந்திருக்கும். இன்னும் அடிஷ்னலா கிரைஸ்ட் நியூயார்க்ல இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இவங்க அதை படிச்சு முடிக்கும் போது அந்த பிரீஸ்ட் டக்குன்னு எழுந்திருச்சு அங்க இருக்கிற ஒரு ஊசி எடுத்து ஹீரோவை குத்த போகும்போது அங்க செக்யூரிட்டிக்கு இருந்த ஒரு போலீஸ் தான் கன் எடுத்து ஷூட் பண்ணி காலி பண்றான். கிளீனான சேவ் மச்சின்னு அவனை பாராட்டிட்டு ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் நடந்து வரும்போது லைக் இப்ப எல்லா விஷயங்களுமே பயங்கர மர்மமா இருக்கு. இந்த மர்மங்கள் கூட கனெக்ட் ஆயிருக்கிறது அந்த ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான். அவ யாருங்கிறத கண்டுபிடிச்சாகணும். ஆனா இவ்வளவு பெரிய நியூயார்க்ல ஒரே ஒரு பொண்ணை கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்க. அந்த பிரீஸ்டோட உடம்புல கிரைஸ்ட் இன் நியூயார்க் அப்படிங்கிற மாதிரி கிழிச்சிருந்ததுல கிரைஸ்ட் அப்படின்னா நம்ம ஒரு பொண்ணை தான் இப்போ தேடிட்டு இருக்கிறோம். ஒரு பொண்ணோட பேர்ல கிரைஸ்ட்னா எப்படி வரும் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது தான் கிறிஸ்டின் பேரை வச்ச ஒரு பொண்ணை கண்டுபிடிச்சாலே போதுமானது. அவளோட போட்டோ தான் நம்ம கிட்ட இருக்கேன்னு சொல்லி ஈஸியாவே ஹீரோயினை ட்ராக் டவுன் பண்ணிடுறாங்க. அதுவே இங்க ஹீரோயின் காலையில ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு ஒரு குளியில போடலான்னு ரெஸ்ட் ரூம் வந்தா அங்க பாட்டப்ல ஒரு பாடி மேந்துட்டு இருக்கும். சடனா அங்க வந்து சில மர்ம நபர்கள் நம்ம ஹீரோயினை கொலை பண்றதுக்காக முயற்சி பண்ணும்போது அவனுங்கிட்ட இருந்துல எஸ்கேப் ஆகி ஜன்னலை உடைச்சிட்டு அங்க இருந்து குதிக்கலான்னு பாத்துருவானா. இருந்தாலும் அவங்க பூச்சி வச்சுட்டு அவளை பெட்ல படுக்க போட்டு சில மந்திரங்கள்லாம் சொல்லி அதுக்கப்புறம் தான் அவளை கொலை பண்றதா இருப்பாங்களா. இப்படி இருக்கும்போது ஹீரோயினோட அட்ரஸை வச்சு அவளோட வீட்டை கண்டுபிடிச்சு ஹீரோவும் அவன் ஃப்ரெண்டு பையனும் வந்திருப்பான். அப்படி வரும்போது தான் உள்ள ஹீரோயின் கத்துற சத்தம் கேட்டுட்டு உள்ள இறங்கி ஒரு பெரிய பிரளயமே நடந்திருக்கும். ஹீரோயினை இப்போ கொலை பண்ண முயற்சி பண்றாங்களே இவங்க எல்லாம் வந்து இந்த டெம்ப்ளர் நைட்ஸ்ங்கிற மாதிரி இந்த சர்ச்சோட சண்டை போடுற ஆளுங்க ஒரு க்ரூன்னு வச்சுக்கோங்களேன். இவ உயிரோட இருந்தா தானே இவ மூலமா சாத்தான் குழந்தை பெத்துக்கிறதுக்காக முயற்சி பண்ணும். அதனால தான் இவளை போட்டு தள்ளிடலாங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்கிற ஆளுங்க வசனங்கள் எல்லாத்தையும் வாயில ஒப்பிச்சுட்டு அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் தான் ஹீரோயினை கொலை பண்ணலாங்கிற இன்டென்ஷன்ல இருக்கும்போது ஹீரோயின் எப்படியோ இந்த கேப்ல அவன்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி ஓடி வரும்போது நம்ம தலைவன் அவனுமே வந்து சண்டை போடுறதுக்கு வந்து ஏகப்பட்ட பேர் அடிச்சு கீழே சாச்சுக்கிட்டு எப்படியோ ஹீரோயினை போட்டுத்தல வந்துருப்பான்ல அவனையுமே பிடிச்சு அவனை அமுக்கலாம் அப்படின்னு பார்த்தா அவன் எஸ்கேப் ஆயிடுறான். ஆனா அவன் கழுத்துல போட்டிருந்திருக்க ஒரு டாலர் மட்டும் நம்ம ஹீரோட கையில மாட்டிடுது. அதுக்கப்புறம் பொறுமையா நம்ம ஹீரோயினுமே சமாதானப்படுத்திட்டு ஒன்னும் பிரச்சனை இல்லாம உன்னை காப்பாத்துறதுக்காக தான் வந்திருக்கோம்னு சொல்லி ஹீரோ சண்டை போடும்போது ஸ்டெப்ஸ்ல இருந்து ஒருத்தனை கீழே தள்ளி விட்டு சாகடிச்சிருப்பானா திரும்பி பார்த்தா அவனோட பாடி அந்த இடத்துல காணோம். ஒன்னும் புரியாம முதல்ல சிட்டியோட போலீஸ வர சொல்றாங்க. அவங்களும் வந்துட்டு ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட அப்படியே தனியா உட்கார வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஹால்வேல நிறைய ரிலீஜியஸ் புக்ஸ் எல்லாம் இருந்துச்சு. மதங்கள் மீது ஏதாவது பற்று இல்லைன்னா அந்த சர்ச் கூட உனக்கு ஏதாவது அசோசியேஷன் இருக்கு ஏதாவது கனெக்ஷன் கீது இருக்கான்னு கேட்டா அது எதுவுமே இல்லன்னு அவ சொல்லுவாளா. கூடவே ஹால்வேல இருக்கிற அந்த ரிலீஜியஸ் புக்ஸ் அது எல்லாமே எங்களோட ஸ்டெப் மதர் என்னோட சித்தியோடதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கவே கரெக்டா அவங்க சித்தியும் உள்ள வராங்க. அந்த பிரீஸ்டுங்களை பத்தி நம்ம ஹீரோயினுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தா ஃபர்தரா கேள்வி கேட்டிருந்திருக்கலாம். அவளுக்கு தான் ஒண்ணுமே தெரியலையே. சரி இது வேலைக்கு ஆகாதுன்னு அங்கிருந்து வரும்போது ஹால்வேல சில ரிலீஜியஸ் புக்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லியிருந்திருப்பான்ல அதுல இருந்து ஒரு புக் எடுத்துட்டு வந்துடுறான். ஆனா எங்கேயுமே போகாம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் வெளியிலேயே தான் நின்னுகிட்டு இருக்க ஒரு பைனாகுலர் மூலமா அந்த சித்திக்காரி இருக்கிறாள் அவ இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறா. அவளுமே சாத்தானுக்கு கீழே தான் வேலை பார்க்கறா போல. அந்த டாக்டர் இருக்கிறாருல அவரு இந்த சித்திக்காரிக்கு கால் பண்ணிட்டு இன்னும் எவ்வளவு நேரம் தான் நம்மால் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு கூடிய சீக்கிரம் அந்த புள்ளைய இங்க கூட்டிட்டு வான்னு சொன்னா இல்ல இங்க சுத்தி ஆளுங்களா இருக்கிறாங்க கூட்டிட்டு வரதெல்லாம் நடக்காத காரியம்னு சொல்லும்போது இத சாத்தான் கிட்ட சொல்லக்குள்ள அவன் அந்த டாக்டரோட மூஞ்ச உடைச்சிட்டு ஓகே என்னோட மைமா என்ன தேடி வரலனா அவளை தேடி நான் தானே போய் ஆகணும்னு கிளம்ப தயாராகிறான். ஹீரோயினும் அந்த இடத்த விட்டு நகராம கார்ல அங்கேயே தான் இருப்பானா. அப்பதான் அதுல ஒரு ஆளோட கழுத்துல இருந்து ஒரு செயின் எடுத்து வந்திருப்பான்ல அதே மாதிரியான ஒரு சிம்பிள் உப்ப அவன் கையில வச்சிருந்திருக்க அந்த ரிலீஜியஸ் புக்ஸ்லயுமே இருக்கும். வெயிட் மத புக்ல போட்டிருக்க ஒரு சிம்பிள ஒருத்தன் டாலரா போட்டிருந்திருக்கானா அவன் நல்லவனா இருக்கதான வாய்ப்பு இருக்குதுன்னு திருப்பி உள்ள போய் ஹீரோயினை மீட் பண்ணி தெரிஞ்சோ தெரியாமலையோ உனக்கும் சாத்தான வழிபடுற கும்பலங்களுக்கும் சாத்தான எதிர்க்கிற கும்பலங்களுக்கும் நடுவுல நீ மாட்டிக்கிட்ட. மேபி அந்த சாத்தான வழிபடுற கும்பல் உன்னை இங்கிருந்து கூட்டிட்டு போக விருப்பப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். அதை தடுக்கிறதுக்காக தான் அந்த சாத்தான எதிர்க்கிற கும்பல் உன்னை கொலை பண்றதுக்காக வந்தாங்க. அவங்க தான் நல்லவங்களா இருப்பாங்கன்னு சொல்ல ஏதோ இப்போ 2 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன கொலை பண்ண வந்தானுங்களே அவனுங்களாம் உனக்கு நல்லவனுங்க மாதிரி தெரியறானுங்களான்னு கேட்பாளா. இப்போ இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத ஹீரோனோட சித்திக்காரி கேட்டாரா. இதே டைம்ல தான் அந்த சாத்தானுமே நம்ம ஹீரோனோட வீட்டுக்கு வந்துடுறானா. வெளியில போலீஸோட வண்டிகள்லாம் இருக்கிறத பார்த்துட்டு அவன் ஓரமா போய் நின்னுகிட்டு செவுத்துல பிஸ் அடிச்சுக்கிட்டு இருப்பான். அந்த யூரினுங்கிறது டைரக்டா அந்த வீட்டுக்கு முன்னாடியில இருக்கிற எல்லா கார்ஸ் கிட்டையுமே அப்படியே படர்ந்து போகும். அப்படி போகக்குள்ள அந்த ஆள் ஒரே ஒரு சிகரெட் துண்டை தான் போடுவான். அவ்வளவுதான் மொத்த பேரும் க்ளோஸ். வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கார்ஸ் தானே பிளாஸ்ட் ஆயிருந்திருக்கு. அதனாலே வீடு மேலேயுமே அந்த தீகள்லாம் பரவ ஆரம்பிக்க ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு வெளியில போகலான்னு இருந்தா அந்த சித்திகாரி நம்ம ஹீரோவை தடுக்கிறதுக்காக வரா. சும்மாலாம் சொல்ல முடியாது. சாத்தானு கீழே வேலை பார்க்கறவ சரியான ட்ரைனிங் எடுத்துருப்பா போல. தலைவனியா போட்டு ஒரு செகண்ட் கதி கலங்க வைக்கும் போது எப்படியோ மேனேஜ் பண்ணி அவளை அடிச்சுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகுறாங்களா. மாடி மேல ஏறி தப்பிக்கலான்னு பார்க்கும்போது அங்க தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்கவே அந்த சாத்தானும் அந்த தீகள்ல இருந்து வரான். நம்ம ஹீரோயினோட பேரை சொல்லி கூடும் போது ரைட் இவன் தான் மெயின் வில்லனை புரிஞ்சுக்கிட்டு சட்டு போட்டுன்னு ஹீரோயினை காப்பாத்திட்டு அங்க இருக்கிற ஒரு குறுக்கு சந்த வழியா எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா அப்போ ஆப்போசிட்ல அந்த டிடெக்டிவும் இன்னொரு ஒரு போலீஸும் வருவாங்களா. அவங்க 2 பேருமே சாத்தானோட கைக்கூலிங்க தான் போல. எனக்கு உன்னோட உயிர் தேவையில்லை அந்த பொண்ணை தான் நாங்க பிடிச்சாகணும் அதனால நீயே வந்து சரண்டர் ஆயிரான்னு நம்ம ஹீரோவை கன் பாயிண்ட்ல பிடிச்சி கிட்ட வர வைக்கிறாங்க. சாத்தானுக்காக வேலை பார்க்கறவனுங்க கண்டிப்பா நல்லவனுங்களா இருக்க மாட்டாங்கன்னு பயப்படுற மாதிரி கொஞ்சம் நடிச்ச ஹீரோவுமே சட்டைக்குள்ள ஒழிச்சு வச்சிருந்த கன்ஸை எடுத்து அவங்க 2 பேரையும் அதே இடத்துல ஷூட் பண்ணி காலி பண்ணிட்டு ஹீரோயினை காப்பாத்தி அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறான். பின்னாடியே அந்த சாத்தானும் வருவான். வந்துட்டு இப்படி இறந்து போயிருக்க 2 பேரையும் பார்த்து ஓகே இந்த டிடெக்டிவ் கொஞ்சம் அத்தாரிட்டிவா இருக்கிற மாதிரி தெரியுது அதனால இவளோட ஆளுங்க நமக்கு வேலை பார்க்கறதுக்கு உதவிகரமா இருப்பாங்கன்னு அந்த டிடெக்டிவ் மட்டும் உயிரோட வர வைக்கிறான். ஹீரோவுமே காப்பாத்தி ஹீரோயினை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஹே உண்மையை சொல்லு எதுக்கு அவன்லாம் உன்னை தேடி வரான். அவனை பார்த்து நீ பயந்து ஓடின மாதிரியும் தெரிஞ்சது. ஏன் இதுக்கு முன்னாடி அவனுக்கு இது நீ மீட் பண்ணியிருக்கேன் இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் எல்லாம் உனக்கு தெரியுமான்னு கேட்டா மறுபடியும் அவ சத்தியமணி சொல்றா சீரியஸ்லி எனக்கு எதுவுமே தெரியாது. அந்த ஆளை நான் என்னோட கனவுல பார்த்திருக்கேன். அவன் கனவுல என்ன பிசிக்கலா ஹராஸ் பண்ண ட்ரை பண்ணான். ஆனா அப்படி ஹராஸ் பண்ண ட்ரை பண்ணவன் நேர்ல வந்து நிற்கும் போது நான் எப்படி பயப்படாம இருக்கிறதுன்னு கேட்ட உடனேமே ஓகே ஃபைன் உயிர் போற நிலைமையில இருக்கும் போதும் ஒருத்தங்க பொய்யெல்லாம் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு ஹீரோயினோட பேச்சுக்களை நம்பின ஹீரோவும் எவனாவது ஒருத்தனாவது என்ன நடக்குங்கிறத எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவானா என்னன்னு திருப்பி போய் அந்த மொட்டையை மீட் பண்றான். வந்தோடனே அந்த மொட்டை கிட்ட சொல்லிடுவாங்க பாரு இந்த புள்ளைய கொலை பண்றதுக்காக வேட்டிகன் நைட்ஸ் எல்லாம் முயற்சி பண்றாங்கன்னு சொன்னா வேட்டிகன் நைட்ஸுக்கும் இவங்களோட சர்ச்சுக்கும் பெருசா சம்பந்தம் இல்ல போல இருந்தாலும் கடவுளுக்கு ஊழியம் பண்ண சொன்னா போட்டு தள்ளுற வேலையை பார்த்துட்டு இருக்கிறானுங்க. அவனுங்க அப்படிப்பட்டவனுக்கு தான் நீங்க கவலைப்படாதீங்க. இப்போ நீங்க இவளை இங்க கூட்டிட்டு வந்ததுதான் சரியான செயல். சாத்தானால இவ இங்க இருக்கிறாங்கிற விஷயத்த பார்க்க முடியாது. ஏன்னா
இது கடவுள் இருக்கிற இடம் இல்லைன்னு சொல்லிட்டு அவரு தனியா கூட்டிட்டு போயிட்டு ஒரு விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்றாரு. இந்த 666 ஒரு ஐடியா இருக்குதுல்ல, டெவிலோட நம்பருங்கிற மாதிரி. ஆனா அது 666 கிடையாது, அது ஆக்சுவலி 999 இருக்கும். இந்த வருஷங்கிறது 1999வது வருஷம். அதனால தான் இந்த வருஷத்தோட இறுதியில அந்த சாத்தான்ங்கிறது அதுக்கான துணையை தேடுறதுக்காக வந்திருக்கு. இதே மாதிரி 999வது வருஷம், அதாவது இப்ப இருந்து ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடியுமே இந்த சாத்தான் இதே மாதிரி வேலையை பார்த்திருக்குமாமா. அதே மாதிரி தான் அந்த சாத்தான் உப்பயுமே வந்திருக்கு. உன்னோட பாடியை புணர்றதுக்காக அது தேர்ந்தெடுத்திருக்குன்னு சொல்லுவாரு. ஹீரோயினை மட்டும் தேர்ந்தெடுக்கல, அந்த சாத்தான் அந்த பேங்கரோட பாடியில தான் இப்ப இருக்குது. அந்த பேங்கரோட பாடியை ஒரு வெசலா யூஸ் பண்ணிக்கிறதுக்குமே அந்த பேங்கரோட பாடியை தேர்ந்தெடுத்திருக்கு. இன்னும் நம்ம ஹீரோனோட கையில ஒரு வித்தியாசமான ஒரு டாட்டூ ஒன்று இருக்கு, லைக் ஒரு சிம்பிள் மாதிரி. இதுவும் அதை தான் குறிக்குது. நீ ஒரு வெசல், நியூ இயர் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி உன்னை அடையறதுக்காக அது எல்லா முயற்சிகளையுமே பண்ணும். ஒன்ஸ் அந்த சாத்தான் அது பிளான் போட்டது எல்லாத்தையுமே பக்காவா பண்ணிருச்சுன்னா அது நரகத்தோட வாயில ஓபன் பண்ணி இந்த பூமியை கம்ப்ளீட்டா கண்ட்ரோல்ல எடுத்துக்கும். அது நடக்க விடாம நாம தான் தடுக்கணும். அதுக்கு முக்கியமான விஷயம் நமக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்கணும்னு சொன்னா ஹீரோக்கு கோவம் வந்துடும். ஏன்டா வில்லனே களத்துல இறங்கி எல்லா வேலையும் பாக்குறானா, ஹீரோவா இருக்கிறவங்களோட கடவுள் ஏன்டா களத்துல இறங்க மாட்டேங்கிறான், அவனை வந்து ஏதாவது பண்ண சொல்ல வேண்டியதாடான்னு கேட்டதுக்கு, இல்ல மகனே, கடவுளுங்கிற ஐடியா அது அப்படி வேலை செய்யாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ ஆப்வியஸா ஏத்துக்க மாட்டான். பிராக்டிகலா யூஸ் இல்லைனா எங்கடாத பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறீங்க, சரி வா பாப்பா, அவன் அழிக்கிறதுக்கு என்கிட்ட இருக்கிற துப்பாக்கியே போதுமானது, உன்னை அண்ணன் காப்பாத்துறேன், பின்னாடி வான்னு கூப்பிட்டா அவ வரல. அவளுக்கு இந்த கடவுள் நம்பிக்கைகள் இது மேல பெரிய நம்பிக்கை இருக்கிற காரணத்தால இல்ல நீங்க கிளம்புங்கன்னு சொன்னா, சரி உன் விதையை யாரு மாத்துவாங்களேன்னு ஹீரோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுவானா. வீட்டுல அந்த சாத்தான் இருப்பான். பயந்து போன ஹீரோ உனக்கு என்னடா வேணும்னு கண்ணை பாயிண்ட் பண்ணும்போது, எனக்கு எதுவும் தேவையில்லை, ஆனா உன்னை சந்தோஷமாக்கி பார்க்கலான்னு விருப்பப்பட்டேன்ட்டு நம்ம ஹீரோவோட இறந்து போன ஒய்ஃப் அண்ட் குழந்தைங்க இருக்கிறாங்கல்ல, அவங்கள ஹீரோவோட கண்ணுக்கு தெரியற மாதிரி பண்ணுவான். உன்னோட இந்த அழகான ஃபேமிலி உனக்கு திருப்பி வேணும் அப்படின்னு நீ விருப்பப்பட்டீங்கன்னா அந்த பொண்ணு எங்க இருக்கிறான்னு சொன்னீங்கன்னா என்னால அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணி தர முடியும். மக்கள் எல்லாராலையும் கடவுள்னு கொண்டாடப்படுற ஒருத்தன் தான் உன்னோட ஃபேமிலியை காப்பாத்தாம விட்டுருந்துருக்கான். அவனோட தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்ற விதமா நீ எதுக்கு தேவையில்லாம அந்த பொண்ணை காப்பாற்ற முயற்சி பண்ற? நீயும் நானும் ஒரே மாதிரி தான், ரெண்டு பேருமே வெளிச்சத்திலிருந்து ஓடி வந்தவங்க. ஏன்னா அந்த கடவுள் நமக்கு எதுவுமே செய்ய மாட்டான், நமக்கான விஷயங்களை நம்ம தான் செஞ்சுக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருந்தாலும் நம்ம ஹீரோவை சும்மா இந்த மெமரிஸை வச்சு கன்வின்ஸ் பண்ண முடியல. ஆகையால் நம்ம ஹீரோயினோட ஒய்ஃபையும் குழந்தையும் நம்ம ஹீரோட ஆப்போசிட் கேங் எப்படி வந்து போட்டு தள்ளாங்க அப்படிங்கறதெல்லாம் விஷுவல் பண்ணி காமிச்சிட்டு, இன்னும் அவனோட மனசு மாறலன்னு கேட்டா ஹீரோவோட மனசு மாறல. அந்த கடவுளை என்னால மன்னிக்க முடியாதுதான், அதே நேரத்துல உன்னையும் ஏத்துக்க முடியாதுன்னு சொன்னா, சாஃப்டா பேசினா வேலைக்கு ஆகாதுன்னு ஹீரோவை ஜன்னலை உடைச்சு கீழே தள்ளி விடும் போது, எப்படியும் அந்த கண்ணாடி எல்லாம் கையை கிழிச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த வலியும் பொறுத்துக்கிட்டு மேனேஜ் பண்ணி அப்படியே தொங்கிக்கிட்டு இருப்பானா. உப்பவாத அவ எங்க இருக்கிறான்னு சொன்னீங்கன்னா உன்னோட உயிரை நான் காப்பாத்துறேன்னு சொன்னதுக்கு ஹீரோவும் சரின்னு தலையாட்டிட்டு காப்பாத்துறதுக்காக கையை உயர்த்துவானா. அந்த சாத்தானும் குனியறக்குள்ள அவன் கோட்டை பிடிச்சி அவனை கீழே தள்ளி விட்டுருவான். எப்படியா ஒளிஞ்சாண்டான்னு உள்ள வந்து கையை வாஷ் பண்ணிட்டு இருக்கும் போது யாரோ காலிங் பெல் அழுத்துவாங்களா. இவனுக்கு டவுட் ஆயிரும். வெளியில எட்டி பார்த்தா அந்த சாத்தானோட பாடியை காணோம். ஒருவேளை அந்த சாத்தானா தான் இருப்பானோன்னு பொறுமையா கதவு நீக்கினா அது ஹீரோவோட ஃப்ரெண்டா இருக்கும். அவனை முதல்ல நம்பி உள்ள விட்டாலுமே அதுக்கப்புறம் அவனோட ஷோல்டர்ல சும்மா சுட்டு பார்த்துட்டு, பரவாயில்ல உனக்கு ரத்தம்லாம் வருது, நீ ஒரிஜினல் தானே அப்படின்னு கண்டுபிடிப்பான். இப்போதைக்கு நடந்த விஷயங்கள அந்த ஃப்ரெண்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அந்த புள்ளைய காப்பாத்துறதுக்காக சர்ச்சுக்கு கிளம்புறாங்க. ஆல்ரெடி சர்ச்சில் அந்த மொட்டையை நம்ம ஹீரோயினை நல்ல விதமா தான் பாத்துக்கிட்டு இருப்பான். ஹீரோயினை அப்படி சர்ச்சுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்கிற விஷயம் கேள்விப்பட்டு வேட்டிகன்ல இருந்து ஒரு கார்டினல் வந்திருப்பானா. அவங்ககிட்ட இந்த மொட்டையெல்லாம் கொஞ்சம் நல்ல விதமா பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் ஹீரோயின் அந்த கார்டினலோட கழுத்துல அந்த ஹார்ட் மாதிரி சிம்பிள் போட்டு அந்த டாலரை கவனிக்க, ஐயோ வேட்டிகனை சேர்ந்த நைட்ஸ்ன்னு சொல்லி எஸ்கேப் ஆகலான்னு இருந்தா அதுக்கு முன்னாடி அவளை பிடிச்சு வச்சு அந்த மொட்டையனோட கண்ணு முன்னாடியே ஹீரோயினை காலி பண்ணலான்னு பாக்கல. கரெக்டா ஹீரோ பையன் உள்ள போந்து அந்த கார்டினலை ஷூட் பண்றான். கூட இருக்கிறவங்களா எங்கேயாவது அந்த கார்டினலை ஹீரோ போட்டு தள்ளிட போறான்னு சொல்லிட்டு கொஞ்சம் அமைதியா இருக்க, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனா 1000 வருஷமா எங்களோட வம்சாவளியில இருக்கிற எல்லாருமே இந்த ஒரு நாளுக்காக தான் காத்திருக்காங்க, எங்க யாருக்குமே பயமே கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, திடீர்னு அந்த பில்டிங்கே பயங்கரமா ஷேக் ஆகுற மாதிரி இருக்கும். வேற யாரு, சாத்தான் தான் உள்ள என்ட்ரி கொடுக்குறானா. அப்பாலே போ சாத்தேனேன்னு சிலுவையெல்லாம் எடுத்துட்டு வந்தா அந்த சிலுவையை புடுங்கி அவனோட தலையிலேயே சொருகி விடுறான். என்னடா சுத்தி 4 சோறு வச்சுட்டீங்கன்னா உடனே இது கடவுளோட இடமாயிரும், என்னால உள்ள வர முடியாதுன்னு நினைச்சீங்களாடான்னு இருக்கிற எல்லாரையும் போட்டு தள்ளுறான். இந்த கேப்ல ஹீரோயினை காப்பாத்திட்டு ஹீரோ பையன் வெளியில வரும்போது ஒரு முட்டு சந்தில வச்சு ஏகப்பட்ட ரவுடி பசங்க எல்லாருமே அந்த சாத்தானை வழிபடுறவங்க போல சண்டைக்கு வரக்குள்ள கரெக்டா அந்த கூட்டத்துல கார் எடுத்துக்கிட்டு ஹீரோவோட ஃப்ரெண்டுமே வருவானா. அவனை பார்த்தோன்னே காருக்குள்ள ஏற சொல்லக்குள்ள ஹீரோயின் போய் ஏறிடுறா. ஓரளவுக்கு எல்லாரையும் சமாளிச்சுட்டு ஹீரோவும் கார்ல ஏறலான்னு பார்த்தா அவன் கதவை நீக்க மாட்டேங்கிறான். ரேதர் அவன் காரை எடுத்துட்டு கொஞ்சம் தூரம் போய் நிறுத்த, அங்க அப்பா கூட இருந்த இத்தனை நாள் நீயும் ஒரு
கைக்கூலியோடன்னு சொல்லி ஹீரோக்கு ஒரே அதிர்ச்சி. இந்த அதிர்ச்சி தீர்றதுக்குள்ளேயுமே அங்க சுத்தி இருக்கிற ஆளுங்க எல்லாரும் போட்டு ஹீரோ அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சாத்தானும் வந்து அவனும் ஹீரோ அடிக்கிறான். இவ யார் உனக்கு தெரிஞ்சவள? அப்படி என்னடா விட்டு கொடுக்க முடியாத அளவுக்கு உனக்கு ஒரு அகராதின்னு கடுப்பாகும் போது அந்த புள்ளைய போக விட்டுற, இல்லைன்னா அவனை நான் சாகடிச்சிருவேன்னு ஹீரோ மிரட்டினா இந்த தடவை அந்த சாத்தான், ஓ அப்படியா ராசா, நாளைக்கு நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் உலகம் எப்படி உருமாற போகுதுங்கிறத நீ பாக்குறது சரியான்ட்டு நம்ம ஹீரோவை ஒரு சிலுவையில அறையிற மாதிரி தூக்கி கட்டுறானுங்க. அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்டு பையனோட கார்லயே சாத்தன் அங்க இருந்து கிளம்ப அடுத்த நாள் காலையில 31 டிசம்பர் இன்னைக்கு நைட்டு தான் அந்த சாத்தான் நம்ம ஹீரோயினை அடைய போறான். அப்பதான் அவனுக்கான முழு பவருங்கிறது கிடைக்கும். காலங்காத்தால அந்த மொட்டை வெளியில வந்திருப்பான். அங்க ஹீரோ இருக்கிறத பார்த்தோன்னே லைக் நம்ம ஹீரோவை பார்க்கும்போது அவனுக்கு லிட்ரல் ஜீசஸ் ஃபீலிங்கே வருது. அங்க சர்ச்சுக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டு அவனுக்கு அடிப்பட்ட இடங்களுக்குலாம் மருந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்படி ஹீரோயினை காப்பாற்ற முயற்சி பண்ணியுமே எதுவும் பண்ண முடியல. அந்த சாத்தான் அவளை தூக்கிட்டு போயிட்டாங்கிற மேட்டர்லாம் போப்புக்கும் தெரிய வருது. அந்த ஆள் ஏற்கனவே வீல் சேர்ல உட்கார்ந்த நபர் போல, இனிமேல் நம்மளால எதுவும் பண்ண முடியாது, கடவுள் மேல பாரத்தை போட்டு காத்திருக்க வேண்டியதான்னு சொல்லுவாப்ல. அன்னைக்கு நைட் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம ஹீரோவும் ஓரளவுக்கு சுயநினைக்கு வந்ததுக்கப்புறம் அந்த மொட்டை கிட்ட டைம் என்னன்னு கேட்கும்போது 7 மணி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாமே மாறப்போகுதுன்னு சொல்லுவானா. மொத்தமா போச்சுன்னு நீங்க உட்காந்து அழுதுகிட்டு இருங்க, நான் போய் விதியை மாத்தண்டான்னு களத்துல இறங்கின ஹீரோவும் அவன் வேலை பார்க்குற அந்த செக்யூரிட்டி கம்பெனி இருக்குதுல்ல, அங்க போயிட்டு இருக்கிற கன்ஸ் எல்லாம் எடுத்து எத்தனையோ சொக்காக்குள்ள வைக்க முடியுமோ அத்தனையும் எடுத்துக்கிட்டு அவனோட ஃப்ரெண்டோட கார் லொகேஷன் எங்க இருக்குது அப்படிங்கிறதையுமே ட்ராக் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 7:45 9 மணிங்கும் போது அங்க போயிடுறான். ஓகே, கார் இங்க இருக்குது, ஆளுங்க எங்க இருக்கிறாங்கன்னு யோசிக்கும் போது அந்த டிடெக்டிவ் இருக்கிறாங்களா அவங்களும் அந்த இடத்துக்கு வந்துட்டு சம்திங் ஒரு வழியா போவாங்களா. இவளை நான் கொண்டுட்டேனே எப்படி திருப்பி வந்தான்னு புரியாத ஹீரோ அவளையே பின்னாடி ஃபாலோ பண்ணி போகைக்குள்ள ஒரு சப்வேக்குள்ள போவாளா. ஆனா அந்த சப்வேல ஒரு பர்டிகுலர் பகுதியில ஏதோ பங்கர் மாதிரி ஒண்ணு இருக்கும். அங்க போனா அந்த இடத்துல தான் அந்த சாத்தான வழிபடக்கூடிய ஏகப்பட்ட நபர்கள் நிக்கிறாங்க. கூடவே ஒரு ஆல்டர்ல நம்ம ஹீரோயினை படுக்க வச்சுட்டு சாத்தான் ஹீரோயினை கன்வின்ஸ் பண்ணிட்டு இருப்பான். இங்க பாரு, உனக்கு இதை தவிர வேற வழி கிடையாது, ரேதர் நீ இதை வன்புணர்வா பாக்குறத விட இதை நீ அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் சரிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பான். ஆனா ஏற்கனவே ஹீரோ அந்த கூட்டத்தோட கூட்டமா ஒன்னாயிட்டு முதல்ல அந்த போலீஸ்காரி டிடெக்டிவ் இருக்கிறாள் அவளை காலி பண்ணி ஹீரோயினுக்கு பக்கத்தில் நிக்கிற மற்றவங்க எல்லாரையுமே ஷூட் பண்ணி காலி பண்ணும்போது அங்க வழிபடுறதுக்கு இருந்த ஆளுங்க எல்லாருமே கொஞ்சம் எஸ்கேப் ஆயிடுறாங்க பயத்துல. ஆனா வாகா மாட்டின ஹீரோ இப்போ சாத்தான் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஹீரோயின் மேல கண்ணை வச்சிருவான். ஓப்பனை என்ன போக விடலைன்னா இவளை நான் போட்டு தருவேன் அப்படின்னு கில்லி ஸ்டைல மிரட்டிக்கிட்டு இருந்தா கரெக்டா நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கிறான்ல அவன் ஹீரோ நோக்கி கண்ணை பாயிண்ட் பண்ணுவானா. டே மாமே, தப்பு பண்ணாத, நம்ம எவ்வளவு நாளா கூடயே இருந்திருக்கோம், பல்லாயிரம் தடவை உன்னை காப்பாத்தி இருந்திருக்கண்டா, ப்ளீஸ் டா விட்டுறா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்க. சோ அவனும் நண்பனா இல்ல நம்ம உயிரா அப்படின்னு பார்த்தா நண்பன் தான் முக்கியங்கிற மாதிரி ஹீரோவை ஷூட் பண்ணாம விடும்போது அந்த சாத்தான் கூட அந்த ஃப்ரெண்டு பையன் ஒரு டீல் போட்டிருந்திருப்பான் போல. அந்த காருக்குள்ள இருக்கும்போது கார் பிளாஸ்ட் ஆயிருந்திருக்கும்ல, சோ பார்த்தா சாக கூடாதுங்கிற மாதிரி ஒரு டீல் போட்டிருந்திருப்பான். ஆனா இப்போ அந்த டீலை பிரேக் பண்ண காரணத்தால அவனோட உடலுங்கிறது அப்படியே நெருப்பால எரிஞ்சு அங்கேயே இறந்து போக இந்த கேப்ல ஹீரோ அந்த புள்ளைய காப்பாத்திட்டு வேகமா அந்த சப்வேல இறங்கி வர கரெக்டா ஒரு ட்ரெயின் வேற வந்துடும். கீழே படுத்துக்கிட்டு அந்த ட்ரெயின்ல இருந்து எஸ்கேப் ஆயிருவாங்க. ஐயோ 2 பேர் மேல ஏத்திட்டோமோன்னு லோகோ பைலட்டும் ட்ரெயினை ஸ்டாப் பண்ணிட்டு வந்து பார்த்தா இல்ல இவங்க 2 பேர் உயிரோட தான் இருக்கிறாங்க. ஆனா கேட் ஓபன் பண்ண கேப்ல ரொம்ப நல்லா இருப்படா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ட்ரெயின்ல ஏறிட்டு முதல்ல ட்ரெயின் இங்க இருந்து நகர்த்தியான்னு சொல்லும் போது ஹீரோ கிட்ட தான் கன் இருக்கும்ல, அதை பார்த்து பயந்து அவருமே போயிட்டு ட்ரெயினை இயக்குறாரு. அப்படி வேகமா ட்ரெயின்ல வந்துகிட்டு இருக்கும் போது ஆப்போசிட்ல அந்த சேத்தனை வந்து நிப்பானா. மறுபடியும் அந்த லோகோ பைலட் ட்ரெயினை ஸ்டாப் பண்ண போனா ஹீரோ தான் இல்லையா வேணான்னு சொல்லிட்டு இன்னும் ட்ரெயினை ஃபுல் வேகத்துல இயக்குறான். அப்படியே அந்த ஆளை இடிச்சு தள்ளிட்டு போகும்போது ஓகே அவ்வளவுதான் அவன் காலி ஆயிட்டான்னு நினைக்கக்குள்ள பார்த்தா டக்குன்னு இன்ஜினோட ஃப்ளோரை போத்துக்கிட்டு நம்ம ஹீரோயினை பிடிக்கிறதுக்காக அவன் முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பானா. இவன் அடங்க மாட்டான் போலேன்னு சொல்லி அவனை ஃபயர் பண்ணிட்டு இருந்தா சடனா பார்த்தா அவன் லோகோ பைலட்டையே காலி பண்ணிட்டு திருப்பி உள்ள வர முயற்சி பண்ணக்குள்ள உடனே ஹீரோ நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு இன்னொரு செகண்ட் கம்பார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு இன்ஜினையும் இந்த கம்பார்ட்மெண்ட்டையும் பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதோட கனெக்ஷனை துண்டிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவானா. அதை துண்டிக்கவும் செய்யறான். விட்டா கொஞ்சம் கேப்ல நம்ம ஹீரோ பையன் கீழே வந்து சட்னி ஆயிருந்திருப்பான். அந்த சாத்தான இன்ஜின்ல இருக்கிறான். ஹீரோவும் ஹீரோயினும் இந்த கம்பார்ட்மெண்ட்ல இருக்கிறாங்க. இருந்தாலும் அவன் குதிச்சு வர ட்ரை பண்ணும்போது ஹீரோ பையன் அவன்கிட்ட வச்சிருந்த ஒரு லான்ச்சரை வச்சு அவனை அப்படியே இன்ஜின் மேல போட்டு விட அந்த லான்ச்சரும் பிளாஸ்ட் ஆகுது. இன்ஜினோட சேர்ந்து அந்த சாத்தானுக்கு பயங்கரமான டேமேஜ். ஆனா பின்னாடியே தான் இவங்க வந்த இந்த ஒரு கம்பார்ட்மெண்ட்டும் வந்துகிட்டு இருக்குது. எப்படியும் போய் இது அந்த இன்ஜினோட மோத போதுன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால வேகமா இவங்க இந்த கம்பார்ட்மெண்டோட ஒரு எண்டுக்கு வந்துட்டு அந்த இடத்துல டைட்டா கம்பியை பிடிச்சிட்டு நிக்க நேரா இந்த ஒரு
கம்பார்ட்மெண்ட்டும் போய் அப்படியே செமையா அங்க மோதி பயங்கரமான ஆக்சிடென்ட் ஆகுது. லக்கிலே இவங்க 2 பேருக்கும் பெருசா இந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாதங்காட்டி அந்த சப்வே விட்டு வெளியில வர இவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட்ல அந்த சாத்தானோட பாடிங்கிறது பயங்கரமா டேமேஜ் ஆயிருந்திருக்கும். ஆனா இதுக்கு மேல அதை ஹீல் பண்ண முடியல போல. ஆகையால் சாதாரண ஒரு மனுஷனா இருக்கிற உன்னால என்ன என்னைக்குமே தடுத்து நிறுத்த முடியாதுறான்னு அந்த சாத்தான் அவனோட பாடியில இருந்து வெளியில வருது. இன்னும் நியூ இயர் வரைக்கும் ஒரு 9 நிமிடங்கள் மட்டுமே இருக்கு. அது வரைக்கும் தாக்கு பிடிச்சாலே போதுமானது. ஆனா ஒன்ஸ் சப்வே விட்டு வெளியில வரும்போது ஆல்ரெடி அந்த சப்வேக்குள்ள இருந்த ஆளுங்க எல்லாரும் வெளியில வந்திருப்பாங்கல்ல. ஹீரோவை நோட்டீஸ் பண்ணிட்டு அவனை பிடிக்கிறதுக்காக கிட்ட வந்தா ஹீரோவும் ஹீரோயினை கூப்பிட்டு அங்க இருக்கிற ஒரு சர்ச்சுக்குள்ள போயிருவான். ஆல்ரெடி சில பேர் பிரேயர் பண்ணிட்டு இருப்பாங்க. கன்னை வச்சு மிரட்டி அவங்க எல்லாரையும் வெளியில போக வைக்க இப்போதைக்கு நீ போய் ஒளிஞ்சுக்கன்னு சொல்லி ஹீரோ பையன் அப்படியே கன்னை வச்சுட்டு அங்க சாத்தான் வந்தா எழுத்து நிக்கலாம் அப்படின்னு நின்னுகிட்டு இருக்க. ஆனா வெறும் இந்த கன்னை வச்சுட்டு நம்மளால என்ன பண்ண முடியும்னு திடீர்னு ஒரு கேள்வி வந்துடும். அப்பதான் அங்க இருக்கிற ஜீசஸோட சிலையெல்லாம் பார்த்துட்டு ஓகே ஃபைன், என்கிட்ட இப்போதைக்கு அந்த சாத்தானத்தை குடிக்கிற பவர் கிடையாது, உதவி பண்ற மாப்பே அப்படிங்கிற மாதிரி கன்னெல்லாம் தூக்கி போட்டுட்டு நிர்கதையா நின்று கடவுள்கிட்ட வேண்டுனா திடீர்னு அந்த சர்ச்சை ஒரு மாதிரி பயங்கரமா அதிர்ற மாதிரியும் சீலிங் வந்து உடஞ்சு விலகும். சடனா அங்க இருக்கிற சேர்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ரோல் ஆகுது. போதாத குறைக்கு ஜன்னல்லாம் உடஞ்சு அப்படியே நிலத்தை பேத்துக்கிட்டு அந்த சாத்தான்ங்கிறது வெளியில வருது. அதோட உருவம் ஏதோ பெரிய டிராகன் மாதிரி இருக்கு. டாக்குன்னு அது நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ற மாதிரி கிட்ட வந்து நம்ம ஹீரோவோட உடம்புக்குள்ள பூந்துரும். அங்கிட்டும் இங்கிட்டும் அவனோட பாடி எல்லாம் அலமோதி ஒரு பாயிண்ட்ல அவன் மயங்கி போகிற மாதிரி இருக்கும். ஒரு சில செகண்டுக்கு அப்புறம் திருப்பி சுயநினைக்கு வந்த ஹீரோவும் ஹீரோயினை கூப்பிடக்குள்ள ஹே என்னாச்சுன்னு அவளை அடிச்சு பிடிச்சி வருவாளா, ஒன்னும் பிரச்சனை இல்லை, எல்லாமே முடிஞ்சிருச்சு, நம்ம ஜெயிச்சிட்டோம்னு சொல்லிட்டு அங்க இருந்து போகலான்னு இருந்தா ஹீரோ பையன் ஹீரோயினோட கையை டைட்டா பிடிக்க ஆரம்பிக்கிறான். சோ இப்போ அவனுக்குள்ளதான் சாத்தான் இருக்குது. அப்படியே ஹீரோயினை கொண்டு போய் அங்க ஜீசஸோட சிலைக்கு முன்னாடியே வச்சு அவளை கிஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோவோட வில் பவருங்கிறது அந்த சாத்தானோடவுமே ஜாஸ்தியா இருக்குதோ என்னமோ, இல்லைன்னா அந்த சாத்தானோட பவருங்கிறது நம்ம ஹீரோவோட மைண்டை முழுசா கரப்ட் பண்ற அளவுக்கு இல்ல டேக் ஓவர் பண்ற அளவுக்கு இல்ல போல. அதனாலே ஓரளவுக்கு சுயநினைவு வந்த ஹீரோவுமே ஹீரோயின் அங்க இருந்து ஓட சொல்லும் போது அவ போயிடுறா. இப்போதைக்கு கும்பிட்ட கடவுளும் காப்பாத்தல, கையில இருக்கிற கன்னும் காப்பாத்தல. ஆகையால் எனக்குள்ளதான் அந்த சாத்தான் இருக்குதுன்னா என்னால அதை அழிக்க முடியும்னு நம்பினவன் அப்படியே போய் அங்க உடஞ்ச சிலையில இருக்கிற ஒரு கத்திக்குள்ள அவனையே இறக்கிக்குவான் உடம்ப. பேரலா ஊர் முழுக்க நியூ இயர் செலிப்ரேஷன் போய்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவோட பாடியில இருந்து அந்த சாத்தானும் வெளியில வந்துடும். ஏன்னா 1000 வருஷத்துக்கு ஒரு முறை வெளியில வந்து அதை பண்ண வேண்டிய வேலைகளை அதனால பண்ணி முடிக்க முடியலையா, ஒரு மனுஷ பையன் நம்மளை தடுத்துட்டானே அப்படின்னு பயங்கர காண்டுல நம்ம ஹீரோவை ஒரு ஜுவாலையா இருந்து ஒரு மாதிரி முறைச்சிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் அண்டர் வேர்ல்டுக்கே போயிடும். அதுவே செத்துக்கிட்டு இருக்கிற நம்ம ஹீரோவுக்கும் அவனோட ஒய்ஃபும் குழந்தையும் அவங்க கண்ணுக்கு முன்னாடி நிக்கிற மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட போய் அவன் ஒன்று சேர போறான். ஹீரோயினும் இறந்து போன ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு என் உயிரை காப்பாத்தினதுக்கு மிக்க நன்றி அப்படின்னு அவருக்கு நன்றி சொல்ல அங்கே இந்த ஒரு படத்தையும் முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த படத்தை பத்தின உங்களோட கருத்துக்களையுமே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. பிளஸ் இதே மாதிரியான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான படங்களை தொடர்ந்து பார்க்கறதுக்காக சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ.